ஹைப்பர் டென்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி? இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு இன்னொரு பேர் சைலண்ட் கில்லர். ஏன்னா இந்த ஹைப்பர் டென்ஷனால் ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள் உடனடியாக வெளியில் தெரிவதில்லை. இந்த ஹைப்பர் டென்ஷன் மே பி சைலண்ட் பட் நாட் இன்னசென்ட். அது நம்ம என்ன செய்யும் தெரிஞ்சுக்கலாமா? திஸ் இஸ் டாக்டர் நிஷா, கன்சல்டன்ட் எமர்ஜென்சி ஃபிசிஷியன் இன் வண்டலூர் ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல். இப்போ பிளட் ப்ரெஷர்னா என்ன? பிளட் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் ஆஃப் பிளட். நமது இதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுக்க செல்வதற்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ், ஒரு எனர்ஜி. இது ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் ஆவரேஜாக 60 to 70 kg வெயிட் உள்ள ஒரு பர்சனுக்கு இதில் நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து 120/80 millimeter ஆஃப் மெர்க்குரின்னு சொல்கிறோம். அப்போ ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? எலிவேட்டட் ஆர் இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் வந்து மோர் தென் 120/80க்கு மேலே போகும் பொழுது அதை ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன், ஸ்டேஜ் 2 ஹைப்பர் டென்ஷன் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சினா பை டெஃபினிஷன் பிளட் ப்ரெஷர் இஸ் மோர் தென் 180/120 millimeter ஆஃப் மெர்க்குரி வித் எண்ட் ஆர்கன் டேமேஜ், விச் மீன்ஸ் அதிகபட்ச உயர் இரத்த அழுத்தம் ப்ளஸ் அதனால் ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது உடலில் எந்த பாகங்களை பாதிக்கலாம்? அதிகமாக பிரெயினை பாதிச்சதுன்னா அது ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வெளிப்படலாம். ஹார்ட்டை பாதிச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, லங்ஸில் நுரையீரல் நீர் கோர்த்துக்கலாம். கிட்னி அஃபெக்ட் ஆகலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். கண்களை பாதித்தால் கண்களில் இரத்த கசிவு, பார்வை இழப்பு, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓகே, இந்த கண்டிஷன் யாருக்கு எப்போது ஏற்படலாம் அப்படின்னு கேட்டால், சிலருக்கு தனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருப்பதே தெரியாது, அன்னோட்டிஸ்டாக இருப்பாங்க. இன்னும் சிலர் தனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருப்பது தெரியும், ஆனால் சரிவர மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள். வென் டு ரீச் ஹாஸ்பிட்டல்ஸ். பெரும்பாலும் இது எந்த அறிகுறியும் இல்லாமலே இருக்கலாம், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம். இன்னும் சில சமயங்களில் செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், கிட்டினஸ், ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், கைகால் மரத்து போகிறது, ஜா பெயின், ஆர்ம் பெயின், யூரின் அவுட்புட் குறைவாக இருக்கிறது, பிளர்டு விஷன், இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். இந்த ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறத விட அதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இதை வந்து மாடிஃபையபிள் அண்ட் நான் மாடிஃபையபிள்னு 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. மாடிஃபையபிள் மீன்ஸ் நீங்கள் முயற்சித்தால் மாற்றிக்கொள்ளலாம். இஃப் யூ ட்ரை யூ கேன் கண்ட்ரோல் ஓவர் இட். நான் மாடிஃபையபிள்னால் மாற்றிக்கொள்ள இயலாது. லைக் ஜெனட்டிக்ஸ், ஏஜ், செக்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் மெனோபாஸ் காலங்களில் டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிபி ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னும் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பேற்றின் போது இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக தாயையும் சேயையும் பாதிக்கும். தென் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது நமது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்திருந்தால் நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தென் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ்னு பார்க்குற போது இன்றைய வாழ்க்கை நடைமுறை, டுடேஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் அ மேஜர் கல்ப்ரிட். லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லேக் ஆஃப் ஸ்லீப், லேட் நைட் டின்னர், லேட் நைட் சாட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒபேசிட்டி, all these things are helps in developing not only hypertension but also so many other diseases. இப்போ தைராய்டு இருப்பவர்களுக்கு அது அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு நாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய டார்கெட் பிபிங்கிறது 140 millimeter ஆஃப் மெர்க்குரி சிஸ்டாலிக் பிபி. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது, அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், GST ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.